என்டிஏ கூட்டணி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலே சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிடுவதற்காக வெற்றி தொகுதிகள் 5 தொகுதிகள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி மூப்பனாருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டன்சத்திரம், ஈரோடு மேற்கு, ராணிப்பேட்டை, கிள்ளியூர், கும்பகோணம் ஆகிய 5 தொகுதிகளிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி போட்டியிடுகிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இந்த தேர்தலிலே தாமரை சின்னத்திலே போட்டியிடுகிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு 5 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 5 இடங்களிலும் முழுமையாக வெற்றி பெறக்கூடிய நிலையை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கூட்டணி கட்சிகளோடு சேர்ந்து களத்திலே எங்களுடைய பணியை இன்னும் 2 நாட்களிலே துவங்க இருக்கிறோம். தொகுதி எண்ணிக்கை, தொகுதியில் ஒதுக்கப்பட்ட இடங்களெல்லாம் கூட்டணி கட்சி தலைவர்களோடு கலந்து பேசி ஒத்த கருத்தோடு ஒதுக்கப்பட்டது. ஒத்த கருத்தோடு ஒதுக்கப்பட்டது என்றால் நிச்சயமாக இது நல்ல செய்தி, வெற்றி செய்தியாக அமையும். நம்ம சைக்கிள் சின்னத்தில் போட்டியிட முடியவில்லை என்றால் தேர்தல் ஆணையத்தின கோட்பாடுகளுக்கு இணக்கமாக வரவில்லை என்ற காரணத்தினால் சைக்கிள் சின்னத்திலே போட்டியிடவில்லை. கூடுதல் தொகுதி கிடைக்கலன்றதுனால தான் இன்னைக்கு காலதாமதமா இன்னைக்கு சைன் ஆயிருக்காங்க. 5 தொகுதிகள் கிடைத்திருக்கிறது. 5 தொகுதிகளிலும் வெற்றி பெறக்கூடிய உறுதியான நிலையை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி ஏற்படுத்தி கூட்டணியினுடைய வெற்றியை, ஆட்சி மாற்றத்தை உறுதி செய்யும். கடந்த தேர்தலில் 6 இடங்கள் Right. தமிழ்மான் என்டிஏ கூட்டணி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையிலே சட்டமன்ற தேர்தலிலே போட்டியிடுவதற்காக வெற்றி தொகுதிகள் 5 தொகுதிகள் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி மூப்பனாருக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது. ஒட்டன்சத்திரம், ஈரோடு மேற்கு, ராணிப்பேட்டை, கிள்ளியூர், கும்பகோணம் ஆகிய 5 தொகுதிகளிலே தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி போட்டியிடுகிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி இந்த தேர்தலிலே தாமரை சின்னத்திலே போட்டியிடுகிறது. தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சிக்கு 5 இடங்கள் ஒதுக்கப்பட்டிருக்கிறது. 5 இடங்களிலும் முழுமையாக வெற்றி பெறக்கூடிய நிலையை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி கூட்டணி கட்சிகளோடு நாங்கள் பணி செய்ய இருக்கிறோம். மக்களுடைய நம்பிக்கைக்கு ஏற்றவாறு பணி செய்து கூட்டணியினுடைய வெற்றியை தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி நிச்சயமாக உறுதி செய்யும். சுற்றுப்பயணம் எப்படி இருக்கும்? தேர்தலை எப்படி எதிர்கொள்ள? இன்னும் 4-5 நாட்களிலே என்னுடைய சுற்றுப்பயணம் தொடரும். சுற்றுப்பயணத்தினுடைய அறிவிப்பு விரைவிலே வெளிவரும். நாளைய மறுதினம் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய தேர்தல் அறிக்கை, எங்களுடைய கட்சியினுடைய வேட்பாளருடைய பெயர்களும் அதிகாரப்பூர்வமாக
அறிவிக்கப்படும். உங்களுடைய கட்சி நிர்வாகிகள் தாமரை சின்னத்தை ஏற்றுக்குவாங்கன்னு நினைக்கிறீங்க? நீங்கள் தாமரை சின்னம் என்பது அகில இந்திய சின்னம். எங்களது சைக்கிள் சின்னத்திற்கு தேர்தல் ஆணையத்திலே சில கோட்பாடுகளிலே முடியாமல் இருக்கின்ற காரணத்தினால் தாமரை சின்னத்தை ஏற்றுக்கொள்கிறோம். அது எங்கள் கூட்டணியுடைய தலைமையின் சின்னம். இந்திய அளவிலே மிக பிரபலமான சின்னம் என்பதிலே மாற்று கருத்து கிடையாது. தமிழகத்திலே இரட்டை இலை தாமரை சின்னம் இரண்டுமே மிக பிரபலமான சின்னங்கள். இந்த தேர்தலிலே 5 தொகுதியிலும் தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சியினுடைய வெற்றி வேட்பாளர்கள் போட்டியிட்டு சட்டமன்றத்திலே தமிழக மக்களுடைய எண்ணங்களை பிரதிபலிப்பார்கள். நன்றி, வணக்கம். தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக தலைமையில் தமிழ் மாநில காங்கிரசிற்கு 5 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டிருப்பதாக தமிழ் மாநில காங்கிரஸ் தலைவர் ஜி.கே. வாசன் கூறியிருக்கிறார். என்னென்ன தொகுதிகள் என்பதையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். ஒட்டன்சத்திரம், ஈரோடு மேற்கு, கிள்ளியூர், ராணிப்பேட்டை, கும்பகோணம் ஆகிய 5 தொகுதிகள் தங்களுக்கு ஒதுக்கப்பட்டிருப்பதாக அவர் கூறியிருக்கிறார். தாமரை சின்னத்தில் தமாக போட்டியிடும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார்.